அத்தியாயம் 12. தாங்கள் பிரபுவின் மனதினை மாற்றுவீர்கள் என்று நம்பினேன் சனீஸ்வரா, என்னை ஏமாற்றி விட்டீர்கள். இதுதான் சனீஸ்வரனுக்கு அழகா? தனக்கு பின்புறத்தில் கேட்ட சித்திரகுப்தனின் குரலில் சாதாரணமாக திரும்பியவன், சித்திரகுப்தா, யமனது விருப்பு வெறுப்பில் நம்மால் எப்படி தலையிட முடியும்? இதில் நாம் சற்று தள்ளி இருத்தலே நலம் என்றான். இல்லை சனீஸ்வரா, தாங்கள் புரியாமல் பேசுகின்றீர்கள். இதில் பாதிக்கப்பட போவது பிரபுதான். சாபத்தின் பிடியில் அவர் சிக்குண்டு தவிக்கையில் அவரை விட வேதனைப்பட போவது நான் தான். அவளின் உயிர் பறித்தாலும் பாதிக்கப்படுவது உன் பிரபுதான். இதை உன்னால் மறுக்க முடியுமா? சனீஸ்வரா, உண்மை சித்திரகுப்தா. அவள் இல்லை என்றால் அவன் இல்லை. தாங்கள் தமையனுக்காக பார்க்கின்றீர்கள். ஆகவே அவரின் செயல்பாடுகளை சரி என்றீர்கள். அது சரிதான் சித்திரகுப்தா. மும்மூர்த்திகளும் சரி, தேவலோகத்தில் வாழும் ஏனைய தேவர்களும் சரி, அவர்களுக்கான இணையை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் சிலருக்கு ஏக மனைவிகள் வேறு. இதிலெல்லாம் யாரின் தலையிடாது இருக்கின்றதா? அதது அவர்களது தனிப்பட்ட விஷயங்கள். அதில் நாம் ஊடை செல்வது சரியல்ல. கடமை தவறிய யமனுக்கு ஈசனை எழுந்து வந்து தண்டனை தருவார். அதற்கு முன் எதையும் செய்ய யமன் நம்மை அனுமதிக்க மாட்டான். யமன் இங்கு வரும் வரை யமலோகத்தினை பார்த்துக்கொள் சித்திரகுப்தா. நான் வருகிறேன். சனீஸ்வரன் சென்றுவிட அவனது பார்வை மட்டும் சித்திரகுப்தன் மீது ஆழப்பதிந்து போனது. அதன் விளைவு அவன் அதன் பிறகு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. இதற்கு மேல் பொறுக்க இயலாது என முடிவெடுத்த சித்திரகுப்தன் நேராக கைலாயத்திற்கே சென்றான். வாசலில் நின்றிருந்த நந்தியிடம், சர்வேஸ்வரனை பார்க்க வேண்டும் நந்திகேஸ்வரா, அனுமதி தாருங்கள் என்று அவன் வேண்ட, எம்பெருமான் தவத்தில் இருக்கிறார் சித்திரகுப்தா, எவருக்கும் அனுமதி இல்லை. நந்தி மறுத்து சொன்னான். மிகவும் அவசரம் நந்திகேஸ்வரா. தவத்தில் இருக்கும் எம்பெருமானை எழுப்பினால் என்ன நேரும் என்று அறிந்தும் இப்படி கூறுகிறாயே, செல் சித்திரகுப்தா. தற்போது அனுமதி நிச்சயம் இல்லை. பிரபு பெரும் தவறு செய்து கொண்டிருக்கிறார். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆதலால் இறைவனிடம் நான் முறையிட வேண்டும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என நினைத்து தவத்தினை கலைத்தால் பெரும் பிரளயம் நேரும். அறிவாயா? இப்போது என்னதான் செய்வது நந்திதேவா? காத்தலுக்கென இருக்கும் தெய்வம் பரந்தாமனை நேரில் சந்தித்து உன் சிக்கலை தெரிவி சித்திரகுப்தா என்று சொல்லவும் வைகுண்டம் நோக்கி அவன் செல்லத் தொடங்கினான். அந்த சாளரத்தின் அருகே சென்று யமன் தொண்டையை செரும, அந்தகா என்றாள் அவள். உன் அத்தை மகனுடன் எப்போது திருமணம்? அழைப்பு எமக்கு உண்டா? என்ன முயன்றும் அவனால் சினத்தினை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அது அவனது வார்த்தைகளில் அப்பட்டமாக தெரிந்தது. அந்தகா, ஏன் இப்படி பேசுற? வேறெவ்வாறு பேசுவது? மனதினை என்னிடம் தந்துவிட்டு அவனை மனம் புரிய யோசித்தவளுடன். யோசிச்சேன், உண்மைதான். அதுக்காக உடனே அவனை கல்யாணம் பண்ணிட்டாங்களா? உன் அத்தை வந்து கூறவில்லை என்றால் திருமணம் நடந்திருக்கும். இல்லை என்று மறுத்து பொய் கூறாதே. அது எனக்கு பிடிக்காது. பொய் பேசினால் பிடிக்காது என்று கூறியவன் அவளிடம் தானும் அதையேதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்தே போனான். கோபப்பட்டு பேசாத அந்தகா. சினத்தை வெகுவாக கட்டுப்படுத்தி கொண்டுதான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அஞ்சனா. அந்தகா, யார் நீ? திடுமென அவள் கேட்ட கேள்வியில் புருவங்கள் சுருங்க, என்ன என்ன கேட்கிறாய் என்றான். கேட்ட கேள்வி புரியலையா? இல்லை புரியாத மாதிரி திரும்ப கேட்கிறியா? யார் நீ என்று கேட்பதன் அர்த்தம் தெரிந்துதான் நீ கேட்கிறாயா? ஆமாம், பதில் சொல்லு. நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். கந்தர்வன் சொன்ன. ஆம், அதுவே உண்மை. கந்தர்வன் அப்படின்னா நீ மனுஷன் இல்லை, சரிதானா? அதையும் நான் தெளிவாக சொன்னதாகத்தான் நினைக்கிறேன். இதையெல்லாம் பற்றிய விசாரிப்புகள் தற்சமயம் ஏன் விளங்கவில்லை எனக்கு. எனக்கும் தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது அவள் சோர்வுடன் சொல்ல, யமன் மனதுக்குள் அபாயமணி ஒலித்தது. என்ன சொல்ல விளைகிறாய் அஞ்சனா? கந்தர்வன் சொல்கிற, அந்தகன்னு சொன்ன, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற, இது சரி வருமா? சரி வரக்கூடாது என்பது உன் விருப்பம் போல் தெரிகிறது அஞ்சனா. இப்படி பேசிட்டு இருந்தா எனக்கு கோபம் வரும் அந்தகா. எதற்கு? நான் மெய் சொல்வதாலா? வரத்தான் செய்யும். எனக்கு உன்னை பற்றி என்ன தெரியும் சொல்லு. நீ எங்களை மாதிரி கிடையாது. என்னோட உலகம் வேற, உங்களோடது வேற. அப்படி இருக்கும்போது நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற? இதுக்கு உண்மையை சொல்லு, மற்றதை அப்புறமா பேசிக்கலாம். இவ்வினாக்கள் எல்லாம் நான் சம்மதமா என்று கேட்ட மறுகணம் கேட்டிருக்க வேண்டும். இப்போது கேட்கிறாய். கேட்டதுக்கு பதில் சொல் அந்தகா. உனக்கும் எனக்கும் எப்படி சரி வரும்? நீ மரணமில்லாத வாழ்வு வாழ்கிறவன், நான் அப்படி இல்லை.
நான் சாதாரண மானுடகத்தானே இருக்கின்றேன், இனியும் அவ்வாறே தான் இருப்பேன் அஞ்சனா. என் மீதான ஐயம் தேவையே இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு எனக்கானது என்றால் அவ்வாழ்வில் நீயும் தான் உடன் இருப்பாய். உன்னை நீங்கி நான் ஒரு கணமும் இருக்க மாட்டேன். இருவரது ஆயுட்காலமும் ஒருவரோடு ஒருவர் பிணைக்கப்பட்டதுதான். சத்தியமாகவா? நான் வணங்கும் ஈசன் மீது சத்தியம். சத்தியம் செய்து விட்டான் யமன். அதுவும் ஈசனின் மீதே. இனி அவன் முடிவினை எவராலும் மாற்ற இயலாது. அவன் நிச்சயம் அஞ்சனாவை மனம் செய்வான். ஆனால் அதற்காக அவன் அனைத்தையும் இழக்க வேண்டுமே. அதை எங்கனம் தாங்குவான்? இதெப்படி சாத்தியம்? இன்னும் நம்பிக்கை வரவில்லை அஞ்சனாவிற்கு. இந்த அந்தகனுக்கு அனைத்தும் சாத்தியம். நான் நினைத்தால் அதை செய்து முடிக்காமல் விடமாட்டேன் அஞ்சனா. அப்படியே பழக்கப்பட்டவன் நான். உன் பேச்சில் இருக்க திடத்தை விட உன் கண்ணில் தெரிகிற அந்த காதலை நான் நம்புகிறேன். நம்புவது இருக்கட்டும், நீ திருமணத்திற்கு சம்மதம் சொல்வது போல் மௌனமாக இருந்தாயே, அதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம். அதற்குள் நீ பேச்சின் போக்கினை திசை மாற்றி விட்டாய். அந்தகா, எங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப வித்தியாசமானது. இங்கே பாசம் பந்தம் இதுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்க்கையே. என் ஐயாவோட ஆசை திருவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. இப்போ அவர் இல்லை. இருந்திருந்தா கல்யாண விஷயம் பேச போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பார் தான். அப்போ கூட நான் அவரோட பேச்சை மீறி வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. இதுதான் நான். அப்படி இருக்கும்போது இப்போ ஐயா இல்லை, ஆனால் ஆசை இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்தக்கா. அந்த ஆசையை ஐயா பேரை சொல்லி முன் வச்சா என்னால் தட்ட முடியாது. அதான் அமைதியாக இருந்தேன். எனில் அந்தகனின் நிலை? என் அமைதியை நீ சரியாக புரிஞ்சிருந்தா இந்த கேள்விகளும் கோபமும் உனக்கு வந்திருக்காது. அப்படி என்றால் என்னை தவிர உம்மால் வேறு எவரையும் திருமணம் செய்து கொள்ள இயலாது என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாமா? அவளிடம் மீண்டும் அமைதி. இம்மௌனத்தினையும் நான் சம்மதமாக சரியாக மொழிபெயர்த்து கொள்கிறேன் அஞ்சனா. திருக்கிட்ட பேசணும் அந்தகா. அவன் நிச்சயம் ஏக குளறுபடி செய்வான் அஞ்சனா. இல்லை, நான் சொன்னால் கேட்பாங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்பான். இந்த விஷயத்தினை யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி கல்யாணம் பண்ண சரின்னு சொல்கிறாங்க? வேற எதுக்கு? எனக்கு இடையே நந்தியாய் குறுக்கிடுவதற்குத்தான். மனதிற்குள்ளேயே நினைத்தவன் வெளியே சொல்லவில்லை. அமைதியாக இருக்காத அந்தகா. எனக்கும் மனம் உண்டு. வயிறும் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னையே. அப்படி சொல்லியும் நீ என்னை விட்டு விலக தயாராக இருக்கின்றாய். இதில் நான் என்ன சொல்ல? கோச்சிக்காத அந்தகா. ஐயாவை பற்றியே திரு சொன்னதும் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். இப்போது யமன் திருவின் மீது அவளுக்கு காதல் இல்லை, ஆனால் அவளின் தந்தையின் மீது அதீத பாசம் இருக்கிறது. அந்த பாசத்தினை குறுக்கே கொண்டு வந்து நிறுத்தினால் அவள் சம்மதம் சொல்வாள் என்பது திருவின் எண்ணம். அது நடக்கவும் செய்யும். அதேபோல் அவளுக்கு யமன் மீது அதீத வெறுப்பிருக்கிறது. தான் யமன் என்பதை அறிந்தால் அவள் நிச்சயம் என்னை வெறுத்து ஒதுக்கி விடுவாள். அதற்குள் அவளை மனம் செய்து கொள்ள வேண்டும். திருமணல்மேடு கோவிலுக்கு அவளை அழைத்து செல்வதாக அவளின் அத்தை சொல்லி கொண்டிருந்தாள். அக்கோவிலில் வைத்து அவளை என்னுடனே இருக்குமாறு செய்து விடுகின்றேன் என்று பலவிதமாக யோசித்து கொண்டிருக்க, அந்தகா என்ன யோசனை என்றால் அவள். ஒன்றுமில்லை அந்தகா, எனக்கு ஒரு ஆசை. எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி வைக்க சித்தமாக இருக்கின்றேன் அஞ்சனா. நீ என்ன நடந்தாலும் என் கூடவே இருக்கணும். எப்பவும் விட்டுட்டு போயிட மாட்டேயே. இதென்னடா இவள் நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறாள் என்ற சிந்தனை வந்த போதும் அவனும், நான் எப்போதும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் அஞ்சனா, நீயும் அதுபோல் நடந்து கொள்வாயா என்றான். நிச்சயமா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். இது போதும் அஞ்சனா. மனதிற்கு நிறைவாக இருக்கிறது. வெளியே பனிக்காற்று வீசுகிறது. சாளரத்தின் கதவுகளை மூடிக்கொண்டு உள்ளே சென்று படுத்துக்கொள். வேண்டாம், பேசலாம். நானும் உள்ளே வருகிறேன். அப்போ சரி என்று அவள் கதவுகளை மூடிக்கொள்ள அவன் உள்ளே வந்திருந்தான். யமன் என்ற பெயரை கேட்டாலே பயந்து நடுங்கியவள் அவன் மீதே காதல் கொண்டிருக்கிறாள். அவன் என்று அறியாமலேயே. கந்தர்வன் என்று சொன்னவன் மீது காதல் அவளுக்கு எப்படி சாத்தியம்? அது யமன் கொண்ட உண்மை காதலால் சாத்தியமானது. அவன் மனிதர்களைப் போல் சாதாரணமானவன் அல்ல என்று தெரிந்தும் அவள் அவன் கண்களின் வசியத்தால் விழுந்தாள். அந்த அளவிற்கு அவனது கண்களில் அவள் மீதான மையல் தெரிந்தது. இப்போதும் இந்த பந்தம் எதை நோக்கின பயணம் என்பது அவளுக்கு தெரியாது. தெரிந்தவனோ எது வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற தைரியத்தில் இருக்கின்றான். இவர்களை நிச்சயம் பிரித்தே ஆவேன் என்ற எண்ணத்தில் சித்திரகுப்தன் இருக்கின்றான். எவரின் எண்ணம் ஈடேறும் என்பது ஈசன் மட்டுமே அறிந்த ஒன்று. காதலாசை யாரை விட்டது? அத்தியாயம் 12 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி.